அக்டோபர் 4 2024 இன்னைக்கு ஒரு சகாப்தம் முடிவடைகிற ஒரு நாளாகவும் இன்னொரு சகாப்தம் தொடங்குற ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கு. விஜய் அவர்களுடைய 69வது படத்துடைய பூஜை இன்னைக்கு சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த படம் இவருடைய கடைசி படம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முக்கியமா சினிமா பயணத்துல இவருடைய சகாப்தம் இந்த படத்தோடு முடிவடையுது அப்படின்றதும், இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் அரசியல்வாதி விஜயாக மாறி அவருடைய முதல் மாநில மாநாடுக்கு தயாராகிட்டு இருக்காரு. இந்த மாநாட்டுடைய பூமி பூஜை இன்னைக்கு ரொம்ப சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல அவருடைய அரசியல் பயணம், அதாவது அரசியல் சகாப்தம் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நாள் அவருக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும், எவ்வளவு எமோஷனலான டே அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கெல்லாம் மத்தியில தான் விஜய் அவர்கள் ஒரு கடிதம் வெளியிடுறாங்க. இதை பார்க்கும்போது ஒரு வாத்தி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கடிதம் இருந்துச்சு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களை நானும் என்ன நீங்களும் நினைக்காத நாளே இல்லை, அவ்வளவு ஏன் நினைக்காத நிமிஷம் கூட இல்லை. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்க அந்த உறவு தூய்மையான ஒரு குடும்ப உறவு அப்படின்றதையும், இந்த உணர்வோடைய அடிப்படையில தான் இந்த கடிதம் இருக்கு அப்படின்றதையும், முக்கியமா இந்த கடிதம் நான் உங்களுக்கு எழுதுற முதல் கடிதம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம உழைக்கணும். முக்கியமா அவங்களுக்கு இன்னுமே கிடைக்காத அந்த அடிப்படை தேவைகளை நிரந்தரமா பூர்த்தி செய்யணும். அதுவும் அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமா உறுதியாக நிறைவேற்றி காட்ட வேண்டும் அப்படின்னும், இதுவே என் நெஞ்சில் இருக்க ரொம்ப நாளா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்க ஒரு லட்சிய கனல் அப்படின்னும் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. நார்மலா ஒரு அரசியல் கட்சி தொடங்குற ஒரு அந்த தொடங்குறவுடைய தலைவரா இருக்கட்டும், ஸோ யாராவனாலும் இருக்கட்டும், அவங்க சொல்லும்போது நாங்களும் மக்களுக்காக நிற்போம், மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நாங்களும் வாங்கி தருவோம் அப்படின்றது சொல்றது ஜென்ரலான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இந்த கடிதத்தை பார்க்கும்போது விஜய் அவர்கள் இது எவ்வளவு உணர்ச்சி பூர்வமா அவருடைய ஆழ் மனசுல இருந்து எழுதியிருக்காரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படி கேட்டா, இப்போ நார்மலா ஒருத்தங்க நாங்கள் இதை நிறைவேற்றுவோம், இதை நிறைவேற்றி காத்தணும் அப்படின்றது தொண்டர்களுக்கு சொன்னாலும், இதுல இந்த உறுதியா நம்ம நிறைவேற்றி காட்ட வேண்டும் அப்படின்ற அந்த உறுதியான வார்த்தை, இந்த மாதிரி உறுதுணையா நம்ம நிக்கிறன்ற அந்த வார்த்தை, இதெல்லாம் இருக்கும்போது இது எவ்வளவு அவர் ஆத்மார்த்தமா அவருடைய ஆழ் மனசுல இருந்து அவர் உணர்ச்சி பூர்வமா அதை எழுதியிருக்காரு அப்படின்றது அந்த மாதிரியான எழுத்துக்கள்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் இல்லாம அந்த கடிதத்துல முதல் மாநில மாநாட்டுக்கான கால்கோள் விழா ரொம்ப சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னும், இது வெறும் மாநில மாநாட்டுக்கான கால்கோள் விழாவா பார்க்காதீங்க, ஒரு அரசியல் களப்பணிகளுக்கு தொடங்குற ஒரு கால்கோள் விழாவா இதை பாருங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கணும் அந்த கடிதத்துல இதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இந்த மாநாட்டோடைய நோக்கம் கொள்கை, அதனால இது ஒரு கொள்கை திருவிழாவும், முக்கியமா ஒரு வெற்றி கொள்கை திருவிழா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை படிக்கும் போது நமக்குள்ள ஒரு எழுச்சி உணர்வு வந்துடணும். இது நம்ம தாய்மண்ணை நேசிக்கிற எல்லாருக்குமே இது கண்டிப்பா தோணும். ஸோ இதை படிச்ச தொண்டர்கள் எல்லாருக்குமே உண்மையிலே இது இப்படி தோணுச்சா சார், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தோணலனா என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த டைம்ல ஒண்ணை மட்டும் ரொம்ப அழுத்தமா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், இதை எல்லாருமே உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஒரு பொறுப்பான மனுஷனை தான் குடும்பம் மதிக்கும், ஒரு பொறுப்பான குடிமகனை தான் இந்த நாடு மதிக்கும், அதே மாதிரி மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருந்தாதான் இந்த மக்கள் நம்மளை போற்றுவாங்க. இது மூணுமே சேர்ந்த மாதிரி நம்மளுடைய கழகத்தினர் இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுடைய கெரியர்ல, அதாவது சினிமா காலகட்டங்கள்ல இருந்து பார்க்கும்போது குடும்பங்களுக்கு, அதாவது ஃபேமிலி ஓரியன்டா படம் எடுக்கிறதா இருக்கட்டும், 6ல இருந்து 60 வரைக்குமே அவருடைய படங்களை ரசிக்கிற அந்த ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரியான கதைகளை கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இப்படி இருக்கும்போது இவர் அந்த ஃபேமிலி ஓரியன்டா அந்த ஃபேமிலிக்குன்ற அப்படிலேருந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே வராரு. ஸோ அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணி அரசியல்லையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஸோ இதை பார்க்கும்போது இந்த ஒரு சஸ்டைனபிள் இருக்கு அப்படின்றது நமக்கு கண்கூடா தெரியுது. இது மட்டும் இல்லாம சில மேடைகள்ல அவருடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்களா இருக்கட்டும், கண்டிப்பா எல்லாருமே நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலியை பாருங்க அப்படின்ட்டு நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. இப்போ ரீசெண்டா அவரு வேலைக்கு போவாதீங்க அப்படின்னு ஏதாவது ட்ரால் மெட்டீரியல் ஆனாலும், குடும்பங்களுக்கு, அதாவது ஃபேமிலி ஓரியன்டா இருக்க அந்த ஒரு விஷயங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது இதுல இருந்து நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. இந்த கடிதத்தை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் ரொம்ப இதுல முக்கியமா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுல ஒண்ணுதான், இது மற்ற அரசியல் கட்சிகள் போல ஒன்று சாதாரணமான இயக்கம் இல்லை அப்படின்றது. இதை பார்க்கும்போது எனக்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் நிறைய கொள்கை வேறுபாடு இருக்கு அப்படின்றதையும், மற்ற அரசியல் கட்சிகள் போல நான் ஒன்றும் கூட்டணியாலாம் வரமாட்டேன், நான் தன்னிச்சையாக தான் வருவேன் அப்படின்றதையும் இதில் குறிப்பிட்டு சொன்ன மாதிரியும்,
அதே மாதிரி மற்ற இயக்கம் போல எங்களை சாதாரணமா நினைச்சிடாதீங்க, நாங்களும் வந்து ஒரு பெரிய இயக்கம் தான், பெரிய அரசியல் கட்சி தான், அதை நாங்க ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்றதையும் இதுல மென்ஷன் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு. முக்கியமா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஆற்றல் மிக்க பெரும்படை, இளஞ்சிங்கப்படை, சிங்கப்பெண்கள் படை, குடும்பங்கள் இணைந்த கூட்டு பெரும் படை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்காங்க, பெண்களுடைய படைகளும் இருக்காங்க, குடும்பங்களுடைய அந்த படைகளும் எங்ககிட்ட இருக்காங்க அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமா இதில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட உற்சாகம் இருக்கலாம், குதூகலம் இருக்கலாம், கொண்டாட்டம் இருக்கலாம். பட் ஆனா நம்மளுடைய படையினர் எல்லாருமே ஒன்று சேர்ந்தா அந்த இடம் ரொம்ப மதிக்கத்தக்கது மட்டும் இல்லாம ஒரு கட்டுப்பாடு நிறைஞ்ச ஒரு இடமா அது இருக்கணும், அதை நம்ம நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, பல அரசியல் தலைவர்கள், பல அரசியல் கட்சிகள்லாம் தாவேகா தொண்டர்கள் மேல வச்ச குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா, மாநாடுனா என்னன்னு தெரியுமா, தொடர்ச்சியா களத்துல நின்று உங்களால ஜெயிச்சு காட்ட முடியுமா, தொண்டர்களா வந்து அவங்க இன்னும் மாறல, இன்னும் அந்த சினிமா என்டர்டைன்மெண்ட் அதையும் அரசியலும் கலந்துதான் இன்னுமே பாக்குறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேருடைய கேள்விக்கு பதில் சொல்ற விதமா இதுல ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாநாடை வெற்றிகரமா நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க எல்லாருக்குமே புரியும், தமிழக வெற்றி கழகம் சும்மா ஏதோ பேருக்கு ஆரம்பிச்ச அரசியல் கட்சி இல்ல இது அப்படின்னும், வீறு கொண்டு எழுந்து அரசியல் களத்தில் வெற்றி காண போகின்ற கட்சி என்பதை நம்மை எடை போடுவோரும் இனிமேல் புரிந்து கொள்வார்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளை கேவலமா எடை போடுறவங்களுக்கு மத்தியில நம்ம இதை நடத்தி காட்டிட்டோம்னா நம்மளும் ஒரு அரசியல் கட்சி தான், நம்மளும் ஒரு ஆளு தான் அப்படின்றத இந்த வரிகள் மூலியமா சொல்றாரு. ஏதோ ஒரு பேருக்கு ஆரம்பிச்ச அரசியல் கட்சி, இந்த வரி நிறைய அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஏதோ பதிலடி கொடுக்கிற விதமா இந்த வரிகள் இருக்கு அப்படின்றது தான் எனக்கு பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, எந்த அரசியல்வாதியோ இல்ல எந்த அரசியல் கட்சியோ இந்த மாதிரி எதனா குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க, அதுக்கு இது பதிலடியா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மக்கள் இயக்கமா இருந்து மக்களோட மக்களா களமாட இன்னைக்கு அரசியல் களத்துல இறங்க தயாராகிட்டோம். ஸோ அரசியல் களப்பணிகள் அப்படின்றது வேற, அதோடைய நடைமுறைகளும் வேற. முக்கியமா நீங்க வேகமா செயல்படுறதை விட விவேகமா செயல்படுறது ரொம்ப முக்கியம். அதுலயும் ரொம்ப யதார்த்தமா இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த யதார்த்தத்தை தாண்டி நீங்க அந்த இடத்துல எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே உள்வாங்கி உற்சாகத்தோடும் உறுதியோடும் உத்வேகத்தோடும் இந்த முதல் மாநாட்டுக்கான பணிகளை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னும், முக்கியமா இந்தந்த பொறுப்பாளர்கள், அதாவது அந்த தொகுதி சட்டமன்ற பொறுப்பாளர்கள் யாரு, இந்த மாநாட்டு பணிகள் சார்ந்த குழுக்களுடைய பொறுப்பாளர்கள் யாரு அப்படின்றத நம்ம விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி நம்மளுடைய ஒற்றுமை தான் நம்மளுடைய வலிமை, இது எல்லாத்தையும் உணர்த்தும் வகையில இந்த மாநாடு இருக்க வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநாட்டுக்கான நாட்களை மனம் எண்ண தொடங்கிவிட்டது. உங்களை வெகு அருகில் சந்திக்க போகும் சந்தோஷ தருணங்களை இப்போதே மனம் அளவிட தொடங்கிவிட்டது. வீசாலை எனும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம், வெற்றி நிச்சயம் அப்படின்னு இந்த கடிதத்துடைய எண்டில் அவர் என்னெல்லாம் சொல்லணும், தன்னுடைய தொண்டர்களுக்கு என்ன மாதிரி உத்வேகம் அளிக்கணும், நம்மளும் அவங்க கூட இருக்கோம், அவங்களை யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கோம் அப்படின்றத இந்த கடிதம் மூலயமா அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த கடிதத்தில் இருக்க எல்லாத்தையுமே தாவேகா தொண்டர்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது அக்டோபர் 27 அப்புறம் தான் தெரியும். ஏன்னா அன்னைக்கு தான் முதல் மாநில மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமாக விக்கிரவாண்டி சாலையில் நடக்க இருக்கு. ஸோ அன்னைக்கு அப்புறம் தான் தெரியும் இது எல்லாமே இந்த கடிதத்துக்கான பலன் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.